தாளிச்ச இட்லிக்கு கடுகு சேர்த்துருக்கேன், ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, கறிவேப்பிலை இதை நாம் பொரிஞ்சதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இஞ்சியும் சேர்த்துக்கலாம், இது கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நாம் மாவில் கொட்டிடலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு இட்லி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த டயாபெட்டிக் இருக்கவங்கெல்லாம் அரிசி சேர்க்காம இந்த இட்லியை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதில் நாம் தாளிச்ச இட்லி செய்ய போகிறோம். இப்போ நம்ம தாளிச்ச பொருளை இதில் நாம் சேர்த்துடலாம். பாருங்கள், தாளிச்ச பொருளெல்லாம் நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கின பிறகு வாங்க நம்ம தட்டில் விடலாம். மாவை நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ நான் இட்லி தட்டில் இந்த இட்லி மாவை வாத்துடுறேன். பாருங்கள், இட்லி பிளேட்டில் மாவை வாத்துட்டேன். இப்போ இதை நான் இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இட்லி பானையில் இட்லியை வச்சாச்சுங்க. இதை நான் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுக்கிறேன். உங்களுக்கு அப்போது நான் காட்டுறேன். பாருங்கள், மூடி வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சோன்னா உங்களுக்கு காட்டுறேங்க. பாசிப்பருப்பு தட்டு இட்லி இந்த மாதிரியும் தட்டில் விட்டு இந்த இட்லி செய்யலாம். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணியும் கொடுக்கலாம். பாருங்கள், இட்லியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். தட்டு இட்லி பாருங்கள், இந்த மாதிரி சட்னி அரைச்சி அதில் ஒரு 4 ஸ்லைஸ் இட்லியை விட்டு அதுக்கு மேலே இந்த சட்னியை விட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இட்லி தொட்டொன்னியே வருது பாருங்கள். இட்லி பாத்திரத்துலேருந்து இட்லி கொண்டு வந்தாச்சு. இட்லி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் இட்லியை இதில் வச்சாச்சு. இட்லி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். தாளித்த இட்லி, தாளித்த தட்டு இட்லி. இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை கேக்கு மாதிரி கட் பண்ணி பீஸ் மாதிரியும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். அவங்க இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதில் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் பாதாம் கூட சேர்க்கலாம். நான் குழந்தைங்களுக்காக சொல்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது பாசிப்பயிறு தட்டு இட்லி, தாளிச்ச தட்டு இட்லி. இதை செஞ்சு பாருங்கள்.